Hallelujah, Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஓ Hallelujah, Hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமகே துதியுமகே. ஆமென். Hallelujah, Hallelujah, Hallelujah. For the Lord God Almighty reigns. Oh, Hallelujah, Hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, our God is a God who dwells among the praises. நம்முடைய தேவன் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொடுக்கிறேன். It's a great joy to see you through this program. God will bless you in abundant way. கர்த்தர் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளும் அன்பு சகோதரர் சாம் அட்சன் இருவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட எத்தனை பேர் இணைந்து ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி அதற்கு முன்பாக நாம் ஜெபம் செய்வோமா? Shall we close our eyes and look up to God? Heavenly Father God, we look up to your presence, O Master. Let your sweet presence come down, O God. Lord, thy words say, they that looked up unto thy face, their face will be radianted. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரம் உம்முடைய பரலோகம் அவர்களை சந்திக்கிற ஒரு நேரமாக இருப்பதாக. Let it be a heavenly visitation time. Let it be an answer for their question, an answer for their trouble, and full stop to all the tears that are going. ஆண்டவரே, இந்த நேரம் அவருடைய ஜெபத்திற்கு பதில் பெறுகிற நேரம், அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பார்க்கிற ஒரு நேரம் ஆக இருப்பதாக. Lord, we bind and rebuke every evil force that is against the blessing of this program and the blessing of the people who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை நாங்கள் சபிக்கிறோம், நிர்மூலமாகும்படி நாங்கள் கட்டளிடுகிறோம். ஆண்டவரே, முற்றிலும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம் தேவன் நல்லவர், அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோமா? அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் உயர்ந்ததா இருக்கிறது. He is a great God. He has a great plan for us. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால்
எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்வோம், தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுக்கும் தடை இல்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவை ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுக்கவர் செழித்தோங்க செய்திடுவார். சொல்வோம், இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுக்கவர் செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை எழுடும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். செல்வோம், அல்லேலூயா. துதி மகிமை எழுடும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சென்றிட வந்திடுவார், அழைத்து அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், இயேசு அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. செல்வோம், அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கண்ணீர் துடைத்திடுவார், இயேசு கவலைகள் போக்கிடுவார். கண்ணீர் துடைத்திடுவார், இயேசு கவலை போக்கிடுவார். கரங்களை நீட்டி கருணையோடு கர்த்தர் காத்திடுவார். கரங்களை நீட்டி கருணையோடு கர்த்தர் காத்திடுவார். அல்லேலூயா. துதி மகிமை எழுடும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை எழுடும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி. What a great joy to praise God.
அவர் சேராபின்கள் கேராபின்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். துதிக்கும் பொழுது அவர் ஓடி வருகிறார், நம்மை தேடி வர. கைகளை உயர் அந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிப்போம். பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. உயர்த்தி சொல்லுமா. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை ஒரு சந்தோஷம். அப்பா பிதாவே என்று சொல்லுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். What a privilege we are. What a blessed people we are. God, the heavenly God who created the heaven and earth, He has given us the privilege to call Him Abba Father. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்ல தேவன் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம் ஏசாயா 54:3 வசனம் சொல்லுகிறது, நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். While I waited in the presence of God, God gave this verse in my heart. Isaiah 54:3 says, for thou shalt break forth on the right hand and on the left. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுவாய். You shall increase. நீ பலுகி பெருகுவாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எந்த காரியத்தில் நாம் பலுகி பெருக போகிறோம்? In what thing we are going to increase? சங்கீதம் 71:21 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மேன்மையினால் உன்னை பெருக பண்ணுவார். Psalm 71:21 says, He shall increase you in greatness. 2 கொரிந்தியர் 9:10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் விதைகளை பெருக்கி உன்னுடைய அறுவடையை, நீதியின் அறுவடையை பலுகி பெருக பண்ணுவார். 2 Corinthians chapter 9:10 says, He will multiply your seed and increase your harvest of righteousness. மல்கியா 3:10 வசனம் சொல்லுகிறது, நான் வானத்தை திறந்து இடம் கொள்ளும் மட்டும் உன்னை ஆசீர்வதித்தினால் உன்னை நெருப்பி வழிய செய்தேன். God says in Malachi chapter 3:10, I will open the windows of heaven and pour down the blessings upon you until there is no room. நீ போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை நெரும்பி வழிய செய்ய போகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் மென்மையான காரியங்களை செய்ய போகிறார். சீமோன் பேதுரு தன் முன் பிரயாணத்தில் ஏமாற்றத்தில் முடிந்தது, தோல்வியிலே முடிந்தது. என் எதிர்காலம், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று அவர் கலங்கி கொண்டிருந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆழத்திற்கு சென்ற போது அந்த படுகு நெரும்பி வழிய தக்குவதாக ஆண்டவர் நெருப்பினார்.
பேது சொன்னிருக்க கூடும், ஆண்டவரே போதும், இன்னும் ஒரு மீன் வந்தா படுகோடு சேர்ந்து நானும் முழுகிடுவப்பா, இதோடு போதும். நம்முடைய தேவன் கஞ்ச தேவன் அல்ல. அவர் விரும்புகிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன். When Peter, he saw failures in his journey going to catch fish, but after that, when he heard the voice of God, obeyed it, and he went. My dear brothers and sisters, the word of God says the boat started filling with fish. I think Peter would have told God, Lord, it's enough, one more fish in the boat will sink. He said, enough. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீ நெரும்பி வழியும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 115:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். Psalms 115:14 say, God will increase you and your children. உபாகமம் 1:11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்களை 1000 மடங்கு திரளாய் பெருக பண்ணுவேன். Deuteronomy 1:11 says, than what you are now, and increase you 1,000 folds more. My dear brothers and sisters, it is God's will that you should increase. தேவனுடைய திட்டம் நீ பழுகி பெருக வேண்டும். நீ இருக்கிற அதே நிலையில இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அதே வேளையிலே அதே சம்பளத்தோடு இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அதே பிரச்சனையோடு இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பித்தனோ அதே நிலையில தான், அதே போஸ்டிங், அதே சம்பளம் தான், ஒரு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? Are you saying I've started my job? How I started my job, how I started my business, I'm in the same level, no change. திருமணம் செய்தேன், திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகி இன்னும் ஒரு பிள்ளை பாக்கியம் பிறக்கும் என் வாழ்க்கையில நான் பழிகி பெறுகல பிரதர். எனக்கு பின்பாக எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறி போய்விட்டார்கள், நானும் அதே நிலையில இருக்கிறேன். பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுகியோடு வந்திருக்கிறாயா? Are you weeping and crying? Said many people got married behind me, but how I started my married life, I'm in the same way, no child at all. வயிற்றினால் கைவிடப்பட்ட நிலையிலே என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த சஞ்சலம், இதே நிலையிலே வாழ்க்கை முடியும் வேண்டும். மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, மற்றவர் பார்க்கிற பார்வையை பார்க்க என்னால் முடியல என்று சொல்லி உடைந்து உள்ளத்தோடு வந்திருக்கிறாய். Are you saying I'm broken about the way the people are asking questions and the people are talking about me? என் அருமை சகோதரி, நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற வேதனையில் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அன்பு மகள் ராதா, இந்த நிகழ்ச்சி அழகியோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இதே நாள் குறித்து வைத்துக்கொள், அடுத்த வருடம் கர்த்தர் உன்னை பிள்ளை பாக்கியத்தோடு நிரப்ப போகிறார். நீ காத்திருந்த காத்திருந்தலுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வருகிற ஆண்டு உன் கண்ணீர் களிப்பாக மாறப்போகிறது. கர்த்தர் உன் பழுகி பிறகு செய்வார். God will increase you sister. Sister Susan, நீயும் அதே நிலையில தான் இருக்கிறாய். பிள்ளை பெருந்தும் மரித்து போய் விட்டது பிரதர். சிஸ்டர் எலிசபெத், நீயும் அதே நிலையில தான் அந்த நிகழ்ச்சி அழகியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளை மரித்து போய் விட்டது பிரதர். அது பிறகு நான் கற்பம் தரிக்கவில்லை. எல்லா டாக்டர் கிட்ட போனா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏன்னு தெரியல பிரதர், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, இதே நிலையில தான் என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அழகியோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன்னோடு தான் ஆண்டவர் பேச வந்திருக்கிறார். நீ கண்ணீரோடு இருப்பது ஆண்டவர் திட்டம் இல்லை. நீ பழுகி பெருகுவாய். நீ எதிர்பார்க்காத மாற்றம் திருப்பத்தை உன் கண்கள் காணும்படி செய்வார். வேதத்தை நீங்கள் பார்ப்பீரனா, தேவன் பலரை அழைத்தார். ஆபிரகாம் அழைத்தார், ஈசாக் அழைத்தார், யாக்கோபு அழைத்தார். God called many people in the Bible for a purpose, reason, for a purpose and a reason. God called Abraham, God called Isaac, God called Moses. கர்த்தர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து அவர் என்ன வாக்கு கொடுத்தார்? God called Abraham and what he promised, you know? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின் படிப்பிறான், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம்,
நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். God called Abraham and he gave a promise. Genesis chapter 12 verses 2. I will make you great, I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய திட்டம். நீ கண்ணீரோடு இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. இந்த ஆபிரகாம் கர்த்தரை நம்பியிருந்த ஒரு மனுஷன், கர்த்தரை சார்ந்திருந்த ஒரு மனுஷன். ஆனா அவன் வாழ்க்கையில கேள்விகள், கலக்கங்கள், பல ஆண்டுகளாகியும் பிள்ளை இல்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா ஒருவரும் தடை செய்ய முடியாது. If God wants to decided to bless a person, no one cannot stop it. Nothing cannot stop it. ஒன்றும் அவரை தடை செய்வதில்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அதே தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 17 வசனத்தின் படிப்பில், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். Genesis 17:2 says, God looked at that same Abraham and said, I will multiply thee exceedingly. நீ எதிர்பார்த்தது போல அல்ல, நீ விரும்பினது போல அல்ல. கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியிலே ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார். எந்த நபருக்கு முன்பாக தலை குனிந்து நின்றாய், எந்த நபருக்கு முன்பாக சோர்ந்து போய் நின்றாய், உடைந்து போய் நின்றாய், அதே நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லா உச்சார்கள் பேசுகிறது போலதான் என் வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரதர். என் படிப்புல ஏமாற்றம், என் வேலையில ஏமாற்றம், என் வாழ்க்கையே ஏமாற்றத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த பாடுகள், எத்தனை நாட்கள் இந்த சஞ்சலம் என்று கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு, how are you? Are you weeping and crying? My life is a failure, my job is a failure, my career is a failure, my studies is a failure, all my life I've seen failures. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்கள் தருகிறது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மையுள்ள தேவன். He is not only a God who gives promise, he is a God who keeps the promise. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஆதியாகமம் 24:1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை இந்த காரியத்தில் ஆசீர்வதித்தார், அந்த காரியத்தில் ஆசீர்வதித்தார், இதுல மாத்திரம் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பார்த்தார் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும், 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 all things, God blessed Abraham in all things. The Bible doesn't say God blessed Abraham in this thing and that thing and that thing, and God did not bless him in that thing. God blessed him in all things. மார்பில கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறார். உன் போக்கும் வரத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உன் தலையை உயர்த்த போகிறார். வாழ்க்கையை உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். யாரெல்லாம் உன்னை தாழ்வாக ஏழ்வாக பேசினார்களோ அதே நபருக்கு முன்பாக உன் கொம்பை, தலையை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 15:5 சொல்கிறது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போலவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். God said to Abraham, how did God bless Abraham? Genesis 15:5 say, God said, like the stars in the heaven, I shall bless you. இரண்டாவது ஆதியாகமம் 13:16 வசனம் சொல்கிறது, பூமியில் இருக்கிற மணலை போல உன்னை பழகி பெருக பண்ணுவேன். Genesis 13:16 says, I shall increase you like the dust of the earth. வானத்திற்கு நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது? ஆன்மீக ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. பூமியை எதை குறிக்கிறது? உலக நன்மைகள். தேவன் பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோகத்தில் இருக்கிற நன்மையினாலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வேத வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 24:35 வசனம் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானை ஐஸ்வர்யத்தின் சம்பந்தராக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எலியேசர் said, Genesis 24:35, Eli, servant of Abraham, and said, God had blessed my master exceedingly with great riches and money. இரண்டாவது ஆதியாகமம் 18:18 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், நான் செய்ய போகிற காரியங்களுக்கு ஆபிரகாமுக்கு மறைப்பேன். God blessed him, had a close walk with Abraham. ஒரு நண்பனை போல பேசினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை,
இதுவரைக்கும் நடந்து செல்லாத புதிய பாதையிலே நீ கடந்து செல்ல போகிறாய். நடந்தது முடிந்தது எண்ணி கலங்காதே. இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகிறது. இந்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறார். இதுவரைக்கும் உன்னை சிரமப்படுத்தின வியாதி, உன் வேலையில் இருந்த நெருக்கம், உன் வியாபாரத்தில் இருந்த பாடுகள், உன் உற்றார்கள் முன்பாக தாழ்வாக எண்ணின சூழ்நிலை மாறப்போகிறது. From today everything is going to change. A change in your career, a change in your prayer life, a change in your ministry, a change in a job, a change in your business, a change before the people who humiliated you. God is going to do great things. Shall we close our eyes? Heavenly Father God, with much tears I pray for them. With much tears I pray for each and everyone who's watching this program with great burden. You are the Lord who knows their tears. With much burden they have been watching this program, God. என் அன்பு சகோதரி வசுமதி, அநேக காரியங்களை குறித்து உடைந்து எல்லாரும் பேசுகிறது போலதான் ஒன்று பின் ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் மனதில் இருக்கிற கலக்கம், உன் மனதில் இருக்கிற சஞ்சலம் தேவன் அறிந்திருக்கிறார். My dear brother Samuel, all your life you've been struggling and struggling and struggling. You're just struggling all alone. There's no one to support you. என் அன்பு சகோதரி சாமுவேல், வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் நீ வாழ்க்கையிலே போராடி கொண்டே இருக்கிறாய். உனக்கு உதவியற்ற நிலையிலே தனியாக நீ கலங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சய முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீர் பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. உன் அழுகையை களிப்பாக மாற்றி போட. This year it's going to be a year of difference. இந்த நாள், இந்த நேரம் ஒரு மாற்றுதலை நீ பார்க்க போகிறாய். The Egyptians that you saw unto them, you shall not see anymore. இந்த பேர் திரும்ப எனக்கு முன்பாக வருகிறது. அன்பு மகள் வனிதா, உன் மனதில் இருக்கிற சஞ்சலத்தை, பாரங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அன்பு மகள் நமிதா, வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில கண்ணீரே வேதனையே வாழ்க்கை, இனி எதுவும் மாறாது, இது என் தலைவிதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அன்பு மகள் நமிதா, வாழ்க்கையில இழந்ததை ஆண்டவர் மீண்டும் கொடுக்க போகிறார். God said to Abraham, I will make your name great. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார். மக்கள் பேசுகிறது குறித்து கலங்காதே, மக்கள் உன்னை குறித்து சொல்லுகிறதை குறித்து கலங்காதே. தேவன் உன்னை குறித்து ஒரு உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறான். இடதுபுறம் வலதுபுறம் எப்பக்கம் நீ பழகி பெருக போகிறாய். கீர்த்தியிலே, புகழ்ச்சியிலே, ஆஸ்தியிலே, ஸ்தம்பத்திலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். He will bless you right and left. Honor and glory, riches and blessing, He will bless you. God bless you.